கர்த்தரும் உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 45 அதனுடைய 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுவதை காண முடிகிறது. இங்கே தேவ சித்தம் அல்லது தேவ நோக்கம் நிறைவேறுவதற்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ் என்று சொல்லுகிற அந்த மனுஷனுக்கு முன்பாக, அந்த ராஜாவுக்கு முன்பாக தேவன் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அநேக நாட்களாய் ஆலயம் அங்கே இடிக்கப்பட்டு, ஆலயம் தகர்க்கப்பட்டு, ஆலயத்தினுடைய எல்லா நிலைகளும் அபகரிக்கப்பட்டு, அங்கே தொழுகையும் ஆராதனைகளும் இல்லாமல் போயிருக்கும் பொழுது தேவன் மறுபடியும் ஆலயத்தை எழுப்பி அதிலே ஆராதனைகளும் பலிகளும் உண்டாகும்படி செய்ய ஆண்டவர் இந்த கோரேசனுடைய ஆவியை எழுப்புவதை நாம் காண முடிகிறது. அப்படி தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்புவித்த, தேவ சித்தத்திற்காக, தேவ நோக்கம் நிறைவேறுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறதான இந்த கோரேசுக்கு அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்குரிய ஒரு திடனையும் தைரியத்தையும் தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக இந்த இடத்திலே கொடுத்து அதை நிறைவேற்றுவதை நாம் காண முடிகிறது. அவர் சொல்லுகிறார், அவன் ஒரு தயக்கத்தோடு நிற்கும் பொழுது, நீ இந்த என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நீ மகிமைப்படுத்தப்படுவதற்காகவும் நான் உனக்கு முன்பாக சென்று சகல கோணல்களையும் செவ்வையாக்குவேன் என்று அங்கே வாக்கு கொடுப்பதை நாம் காண முடிகிறது. அவன் நினைத்து பார்க்கும் பொழுது ஏராளமான அந்த சவால்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற இவனுடைய வாழ்விலே இருப்பதை அறிந்து கொண்டான். எப்படி அதை நிறைவேற்றுவது? இந்த சூழ்நிலைகள் ஒன்றும் அனுகூலம் இல்லாமல் இருக்கும் பொழுது, இந்த வாய்ப்புகள் ஒன்றும் நமக்கு எந்த நன்மையும் தராமல் இருக்கும் பொழுது, மனிதர்கள் எல்லாரும் அவரவருடைய எண்ணங்களின்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது எப்படி இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்கிற ஒரு தயக்கம் அவனுக்கு உண்டாயிருந்தது. எப்படி யார் என்னோடு கூட இருந்து யார் எனக்கு துணை நின்று காரியங்களை செய்ய என்னை பலப்படுத்துவது? அப்படி என்ற அந்த பயங்கரமான நிலை அவனுடைய வாழ்வில் இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஏமாற்றங்களை நாம் சந்தித்திருக்கக்கூடும். இந்த கோரேசை போல தேவ நோக்கத்திற்காக, தேவ சித்தத்திற்காக நாம் இந்த காலகட்டத்திலே நம்மை அர்ப்பணித்து நிற்கும் பொழுது அதற்கு முன்பாக அதை நிறைவேற்ற முடியாதபடி, அதை நாம் செய்து முடிக்க முடியாதபடி, தேவ சித்தத்தை நாம் செய்யக்கூடாதபடி பல சவால்கள் நமக்கு முன்பாக நின்று நம்மை பயமுறுத்துவது உண்மைத்தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்வின் பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படவும், உன்னுடைய பெயர் பிரஸ்தாபம் பண்ணப்படவும், தேவ மகிமை உன்னிலே உண்டாகும்படிக்கும் இந்த தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுக்கிற உன்னுடைய வாழ்க்கையை நான் ஸ்திரப்படுத்தி மகிமைப்படுத்தும்படிக்கு சகல கோணல்களையும் நான் உனக்கு முன்னாக போய் அதை செவ்வைப்படுத்தி அதிலே தேவ சித்தமும் நிறைவேற பண்ணி உன்னுடைய வாழ்வின் மகிமையையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் அந்த இடத்திலே வாக்கு கொடுப்பதை காண முடிகிறது. நம்முடைய வாழ்விலே தேவ சித்தம் செய்வதற்கு எதிரான சகல சவால்களையும் முறியடித்து நமக்கு முன்பாக கர்த்தர் நின்று நமக்கு முன்பாக நாம் செய்ய தேவ சித்தம் செய்வதற்கு தடை பண்ணுகிற கோணல்கள், தடை பண்ணுகிற சவால்கள், தடை பண்ணுகிற பல மனித வல்லமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கீழடக்கி கர்த்தர் நமக்காக ஜெயம் தருவார், நம்மையும் மகிமைப்படுத்துவார். அவருடைய நாமமும் அவருடைய வல்லமையுள்ள செயல்களும் வெளிப்படுவதற்காக நம்மை உபயோகப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்விலே சிறந்த நன்மைகளுக்கு நேராக, மகிமைக்கு நேராக
அவருடைய இரக்கத்தினால் நம்மை நடத்தி செல்வார். ஆனபடினாலே தேவ சித்தம் செய்க வருகிற சவால்களை கண்டும் தேவனுக்காக வாழ நமக்கு முன்பாக இருக்கிற பல பயங்கரங்களை கண்டு நாம் பதட்டமடைய வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறபடி, நான் உனக்கு முன்னே போய் கோணல்களை செவையாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு முன்பாகவே போய் சகல கோணல்களையும் செவையாக்கி சீராய் நடக்கவும் தேவ சித்தம் செய்யவும் நாம் மகிமைப்படவும் கர்த்தர் தாமே நம்மை நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திலும் தேவனே, நீர் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, ஆண்டவருடைய இரக்கத்தினாலே நாங்கள் தேவ சித்தம் செய்ய கோரேசை போல நிற்கும் பொழுது எங்களுக்கு முன்பாக என்ன செய்வது, எப்படி அதை நிறைவேற்றுவது, ஏகப்பட்ட சவால்கள் நிறைந்திருக்கிறதே இந்த பாதையிலே, நான் எப்படி அதை மேற்கொண்டு தேவ சித்தத்தையும் செய்து மகிமை அடைவது என்கிற குழப்பத்தோடு நின்றபோது உனக்கு சொன்னீங்க, நான் உனக்கு முன்பாக சென்று கோணல்களை செவையாக்குவேன். அதே போல் இந்த காலை வேளை சொல்லுகிறீங்கப்பா, தேவ சித்தம் செய்ய, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற, எங்கள் வாழ்க்கையில் மகிமை உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே நான் என்ன செய்வது, எப்படி நிறைவேற்றுவது, அப்படி என்கிற அந்த சவால் நிறைந்த பாதைகள் நிற்கும் பொழுது நான் உனக்கு முன்பாக சென்று கோணல்களை செவையாக்குவேன் என்று வாக்கு கொடுத்த அந்த தேவனே, நாங்கள் நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக நீர் சென்று சகல கோணல்களை செவையாக்கி தேவ சித்தம் நிறைவேறவும் தேவராட்சியம் கட்டப்படவும் எங்களுக்கு மகிமையும் கனமும் உண்டாக கர்த்தர் கிரியை செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.